ம் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாமா வச்சுனா கறி உப்பு கறி மாதிரி போட்டு வச்சாச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் பாரு. அப்போ சூப் தருவீங்களா? பா நீங்கள் கேட்ட சூப் ரெடி. குழம்பு கரண்டி இருக்குங்களா? எப்படி? சூப்பராக இருக்கு. ஸ்மெல்லே நல்லா இருக்குங்க. சூப்பு வேற வேணுமா? சூப் இவங்களுக்கு என்ன தான் பண்ணுறது இவங்களே? அப்புறம் உங்களோட பங்கு எனக்கு தாங்கம்மா. எனக்கு வேண்டாம். இந்த இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன்னு செக் பண்ணு. எனக்கே டவுட்டாக இருக்குது. சுடுது போதும். உப்பு போட்டிருக்கேன். மறுபடி அதிகமாகிடுச்சுங்கம்மா. எனக்கு என்ன உப்பு போடாத மாதிரி இருக்குது. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா? சிக்கன் எப்படி சூப் வைக்க முடியாதுங்களா? வைக்கலாம், எல்லாத்துலேயுமே வைக்கலாம். மீன்லேயும் வைக்கலாமா? வைக்கலாச்சுண்ணா. பக்கத்தில் வர முட்டை வெந்துட்டு இருக்குது. வேகுது இல்லைங்க? உடஞ்சிருச்சான்னு பாரு. பாயில்டு வெந்துருச்சு. போதும் தானே? ஆயில் எல்லாம் ஃபுல்லாக வந்துருச்சு. கறி உடம்பு கெட்டது. கொடுங்க சாப்பிட்டு பார்க்கலாம். கறி சூப்பராக கொடுங்க சாப்பிட்டு பார்க்கலாம். குட்டியா நல்லா வெந்துருச்சு. தருவேன். அந்த பின்னாடி கதவை சாத்து வேறு. இப்போ ஆரம்பிக்கலாம். மண் சட்டியில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வந்துட்டு சோம்பு கம்மியாகவே போடுங்க. கருவேப்பிலை, ஃபஸ்ட்டு கறி போட்டுக்கலாமா இல்லை அரைச்சது ஊற்றிக்கலாமா? கறி நான் பார்ப்பேன். கறி தான் எப்பவுமே நம்ம போடுவோம். இங்கே வாங்கப்பா, உங்களுக்கு இங்கே வேலை இருக்குது. நல்லி எலும்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரே ஒரு நல்லி எலும்பு. ஒரு நல்லி எலும்பு வந்துட்டு 90 ரூபாங்க. ஓகே, ஆச்சா ஊற்றிக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் அது வேகும். என்னத்தை போய் வேகிறது? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் மட்டன் எடுத்துருக்கோம். பாவங்க ஆடோட தலையில் அப்படியே வேக வச்சு வச்சிருந்தாங்க. பாவம் மறைஞ்சு பல்லோட. கண்ணு மட்டும் வாங்கி குழம்பு செய்யணும். பாவம் பார்த்தா அப்புறம் எப்படி திம்பிங்க? அதுவும் கரெக்டு தாங்க. ஆனாலும் பார்க்கும்போது பாவமாக இருந்துச்சு. கோழியில் பிடிச்சி போகும்போது அதை விட பாவமாக இருந்துச்சு. கத்திகிட்டே இருந்துச்சு. பா எடுத்துருக்கோம். ஆஃப் பண்ணலாம் முட்டையை. 8 முட்டை இன்னும் வேகவே இல்லை. 4 3 7. நூடுல்ஸ்க்கு 3 நாள் எடுத்துருக்குது. அவிச்ச முட்டைக்கு 4 எடுத்துருக்கு. அது இல்லாமல் மஞ்சூரியன் செய்யணும்னால அதுக்கு ஒரு 5 6 எடுங்க. அது 4 போதும். 4 பேர் இந்த உப்பு காரம் இருக்கான்னு பாரு. பீஸில் கொடுத்தா தான் கரெக்டாக காரம் இறங்கிருக்கான்னு பார்க்க முடியும். இது என்ன சொல்லுங்க? மிளகாத்தூள். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மிளகாத்தூள் போட்டிருக்கு. உப்பு போட்டுக்கலாம். ஓகே, குழம்பு ரெடி. நல்லா திக்காக இருக்காங்கம்மா. எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட் டைம் மண் சட்டியில் செஞ்சுருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அம்மா நீங்கள் வாட்டு சாப்பிட்றீங்க, எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்கு. நான் தான் செஞ்சேன். காட்டுங்க, பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும் எல்லாத்துக்கும். பா கறி நல்லா வெந்திருக்கு. சூவியாக இருக்காங்க. சூவியாக இருக்குங்களாம்மா? பா பேச்சே வராது படம் ரிலீஸ் ஆனதுனால. இருங்க, இப்போ தான் சாப்பிட போகிறேன். எங்களை கடி நீ பேச என்ன பிரியும்? செம்மையாக இருக்கு. இந்த உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் இதுதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் வீர் ஃப்ரெண்ட்ஸ்.